எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல 2 கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில. ஸோ அவங்களால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. மேலும் அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவம், உயிர் காரகத்துவம் சார்ந்த வழியிலும் சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. கடகராசி கடகராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். கடகராசி கால புருஷனுக்கு 4வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 நட்சத்திர பாதங்களையும், ஆயில்யம் 4 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடக ராசி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு முதல் பகுதியில ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி 2வது பகுதியில ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரியன், குரு, சுக்கிரன் சேர்க்கை இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு பெரிய கஷ்டங்கள் பெருசா இருக்காதுங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. ஏன்னா மே 1ஆம் தேதி குரு பயிற்சிங்க. இந்த குரு பயிற்சியில இருந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். சரிங்களா? ஸோ அதாவது எடுத்த உடனே குறைஞ்சிருமானா கண்டிப்பா கிடையாது. கிராஜுவலா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி அஷ்டம சனியா தான் இருக்காரு. 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனம் மட்டும் எப்பவுமே நீங்க அடுத்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா கவனமா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில. தொழில் செய்யற இடத்துலயும் சரிங்க, குடும்பத்திலயும் சரிங்க, பேசுற வார்த்தையில கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் உண்மையை பேசுங்க. பொய் மட்டும் பேசாதீங்க இந்த இடத்துல. ஒரு பொய் பேசும்போது அதனாலேயும் நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில வரதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. அதோடு மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குங்க. நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான ஒரு காலகட்டமா நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமைய போகுதுங்க. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்காரு இந்த மாதிரியும் முதல் பகுதியில். அப்போ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல 2 கோடியோட போய் உச்சமாகும் போது கண்டிப்பா வருமானம் பல வழியில கைக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, இதனால கண்டிப்பா வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்கிற ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற வேலையில நல்ல ஒரு பொருளாதார ஒரு ஏற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்காம இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்குன்னா அது தற்போது கிடைக்குங்க. ஏன்னா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு கடந்து வந்த அஷ்டம சனியில தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை ரீதியாகவும் சரிங்க, வேலை செய்யறதுல நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஈற்றத்தக்க சன்மானமே கிடைச்சிருக்காது. அது வேற யாருக்கோ கிடைச்சிருக்கும். சரிங்களா? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. சில பேர் கஷ்டப்படாம எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மன இயக்கங்களையும் சனி பகவான் கொடுத்திருப்பார் கடந்த காலங்கள்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும். குறிப்பா இளைய பருவத்திற்கு பாத்தீங்கன்னா மனதளவுல நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்குங்க. அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல மன ரீதியான போராட்டங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். சரிங்களா? ஒரு மாரி வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, அடைச்சு வச்ச மாரி வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கும். ரூம்ல போட்டு உங்கள அடைச்சு வச்ச மாரி, ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும். மனசுல இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த தயங்கிக் கொண்டிருந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளிய வருவீங்க. இத நம்ம பண்ண போறோம். இத பண்ணி நம்ம இந்த அளவுக்கு நம்ம வரப்போறோம்ன்ற ஒரு எய்ம ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அத கண்டிப்பா அச்சீவ் பண்ணவும் போறீங்க இந்த காலகட்டங்கள்ல. அதோட மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த காதல் வாழ்க்கை வந்து திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை 2 சுபர்கள் பார்வை செய்யறாங்க 11ஆம் இடத்துல இருந்து. சரிங்களா? அப்ப அந்த காதலானது வெற்றியில போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்றவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் தற்போது கிடைக்குங்க. மேலும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்த போராட்டங்கள் அனைத்தும் சரியாகுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அந்த இடத்த குரு பகவானும் பார்க்கிறார், கேதுவும் அங்க இருக்கார். அப்ப கண்டிப்பா வெற்றி அப்படின்றது உங்க வசம் தாங்க. இந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடுத்த ஒரு வருஷத்துல நடக்க போகுது. குறிப்பா அதற்கான ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் இப்ப வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்க எடுக்கின்ற காரியங்கள் அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதை கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அதிகமா இருக்கும். அதை ஜெயிச்சும் காமிப்பீங்க நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் வரதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகுதுங்க. உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். இல்லற வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல. மேலும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சாதகமான ஒரு காலகட்டமா இருக்க போது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு அந்த கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்குங்க. மேலும் குறிப்பா சொல்ல போனா சமுதாயத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம், ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல இந்த காலகட்டங்கள்ல. மேலும் என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு பெற்றிருக்காங்க. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும். தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள், சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பா வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கிறது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில சில விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கிற மாதிரி 100 மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணா அதை டக்குன்னு எல்லாமே முடிக்க முயற்சி பண்ணுங்க. எதையுமே தள்ளி போட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்துல சனி இருக்கனால கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் 2ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறனால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் அவ்வப்போது வரத்தாங்க செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் வார்த்தைகளை கண்டிப்பா பயன்படுத்திக்கினா கண்டிப்பா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமா தான் அவனோட வாழ்க்கையில இருக்கும்னே சொல்லலாம். அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்தை புதன் பார்வை செய்தாருங்க. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தான். தனித்த புதன் 4ஆம் இடத்தை பார்க்கறது கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்குங்க. அதே மாதிரி நீங்க ஒரு தேர்வு எழுதிட்டு அந்த ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு காலகட்டமா, நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா, நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு நல்ல ஒரு கல்லூரியை போய் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அரசு மற்றும் அரசு சார்ந்த வழியில வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அதிகமா கொண்டு வந்து சேர்க்குங்க. நல்ல ஒரு இனிப்பான செய்திகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் ரொம்ப வலுவா இருக்காரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல குறிப்பா 2 கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்குங்க. அதே மாதிரி 2 உறவுகளாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல சுக்கிரன் ரொம்ப வலுவா இருக்கார். 7ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்குங்க. அப்போ மனைவி, வாழ்க்கை துணையார் அல்லது நண்பர்கள் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல காத்துட்டு இருக்கு. சோ அவங்களால நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது விஷயம் அப்படின்னு 7ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி 8ல மறைந்திருந்தாலும் கூட அந்த குரு அப்படின்றவர் ரொம்ப வலுவா இருக்காரு. 9ஆம் அதிபதி லாபத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்களை விட வயதுல மூத்தவங்க, அதே மாதிரி குரு, அதாவது உங்களோட ஆசிரியர்கள், உங்களோட வயதுல உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, வெல் விஷஸ். சோ அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. அவங்க சொல்ற அட்வைஸை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை தருகின்ற வகையில நிறைய நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றிய முதல் வாரம், இந்த மாற்றிய கடைசி வாரம், அதாவது இந்த மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், அதே மாதிரி இந்த மே மாதம் 25ஆம் தேதி 31 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல சந்திராஷ்டமம் கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாற்றிய முதல் 5 நாட்கள், கடைசி 5 நாட்கள்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது சிறப்பா இருக்குமே. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் கொஞ்சம் பலவீனமா இருப்பார். சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி சந்திரன் பலவீனமா இருக்கும்போது நீங்க எடுக்கின்ற விஷயங்கள், எடுக்கின்ற காரியங்கள் சற்று சாதகமா உங்களுக்கு அமைஞ்ச முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் மனசை தெளிவா வச்சுக்கோங்க. எந்த ஒரு, அதாவது நெகட்டிவான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. கொஞ்சம் அதிகமா அப்படி ரொம்ப மன கஷ்டமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஸோ வாழ்க்கையில நீங்க அதிகமா இறை வழிபாடு, குறிப்பா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில இந்த மாதத்துல நடக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.